நாகை மாவட்டத்திற்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் வேளாங்கண்ணி, தலைஞாயிறு, வேதாரண்யம் உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்தது. பல இடங்களில் மழைநீர் தேங்கிய நிலையில் அக்கரைப்பேட்டை, கீச்சாங்குப்பம், நம்பியார் நகர், நாகூர் உள்ளிட்ட கடலோர கிராமங்களில் மின்சாரம் நிறுத்தப்பட்டது. மயிலாடுதுறை அரசு மகளிர் கல்லூரியில் 2015ஆம் ஆண்டில் மாடியில் இருந்து தவறி விழுந்து உயிரிழந்த மாணவியின் குடும்பத்திற்கு 3 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க தமிழக அரசுக்கு மாநில மனித உரிமைகள் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. செமஸ்டர் தேர்வு முடிந்த நிலையில் பாதுகாவலர் கதவுகளை பூட்டியதால் மாடியில் இருந்து மாணவி ரம்யா துப்பட்டா மூலம் கீழே இறங்க முயன்றபோது தவறி விழுந்து உயிரிழந்தார். செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூரில் 57 விரைவு ரயில்கள் நின்று செல்லும் என தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலில் வரும் டிசம்பர் 15ஆம் தேதி முதல் பிப்ரவரி 2ஆம் தேதி வரை தைப்பூச இருமுடி திருவிழா நடைபெற உள்ளது. இதற்காக டிசம்பர் 13ஆம் தேதி முதல் டிசம்பர் 31ஆம் தேதி வரை அவ்வழியாக செல்லும் 57 விரைவு ரயில்கள் நின்று செல்லும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தெலங்கானாவில் பிஆர்எஸ் கட்சியில் இருந்து காங்கிரசுக்கு தாவிய 3 எம்எல்ஏக்களின் தகுதி நீக்கம் தொடர்பாக சட்டப்பேரவைத் தலைவர் 1 வாரத்திற்குள் முடிவெடுக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் கெடு விதித்துள்ளது. தவறினால் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கைக்கு ஆளாக நேரிடும் என உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.